ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு, ரூட் கெனால்னால் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பல் வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பல்லில் 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் எனாமல் அப்படின்னு சொல்லுவோம், 2வது லேயர் டென்டின் அப்படின்னு சொல்லுவோம், 3வது லேயர் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பல் சொத்தையே இருக்குது அப்படின்னா அந்த இடம் எனாமல் கேவிட்டி ஆகி நம்ம டென்டினை ரீச் ஆகும்போது நமக்கு பல் கூச்சம் வரும். இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம பல்லை வந்து சாதாரண முறையில் அடைச்சிடலாம். ஸோ அந்த டென்டின் லேயரும் போனதுக்கு அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் அப்படின்ற சாஃப்ட் டிஷ்யூ அதை ரீச் ஆயிடுச்சு, நம்மளோட கேவிட்டி சொத்தை வந்து ரீச் ஆகுது அப்படின்னா அந்த டைம் தான் நமக்கு வந்து பெயின் வரும். ஓகேவா? இது நான் ஒரு வீடியோவில் காமிக்கனால் பண்ணும்போது எந்த பல்லு டேமேஜ் ஆகிருக்கோ அந்த பல்லுடைய ஈறு பகுதியில் நான் மதமதப்பு ஊசி கொடுப்பாங்க. ஸோ அந்த மதமதப்பு ஊசி கொடுக்கறதுனால அந்த பகுதி மொத்தமும் மதமதப்பாக இருக்கும். ஸோ அப்படி மரமரப்பாக இருக்கையில் நமக்கு வந்து எந்த ஒரு உணர்வுகளும் தெரியாது. தென் பல் சொத்தை இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுவாங்க. வேர் வரைக்கும் இருக்கும். அந்த வேர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்ப் டிஷ்யூ ஃபுல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு கெட்டாபரிச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலை பயன்படுத்தி வேர் பகுதியை சீல் பண்ணுவாங்க. அதற்கு மேலே டென்டல் சிமெண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லை வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது கேப் எதுக்காக அப்படின்னா நேச்சுரல் பல்லு அளவுக்கு அந்த நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கேப். ஸோ இது தாங்க ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ஓகேவா?